உங்களுடைய வேண்டுதல் என்னவோ, கோரிக்கை என்னவோ அதை முழு மனதோடு இறைவனிடம் கூறி விரதத்தை இருக்க ஆரம்பிக்க வேண்டும். மாலையிலும் இதுபோல் வில்வ அர்ச்சனை செய்து வழிபாட்டை செய்ய வேண்டும். திங்கட்கிழமை தோறும் மௌன விரதம் இருந்து வழிபாடு செய்வதும் நல்ல பலன்களை தரும். மேலும் அன்றைய தினத்தில் தாங்களால் இயன்ற அளவுக்கு பிறருக்கு அன்னதானம் செய்வது சிவபெருமானின் அருளை பரிபூரணமாக பெற முடியும் என்று கூறப்படுகின்றது. இப்படி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு திங்கட்கிழமைகளையும் இந்த முறையில் வில்வ அர்ச்சனை செய்து வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையில் இது நடக்கவே நடக்காது என்று எதை நினைத்து இருந்தார்களோ அது கூட நடக்கும் என்று கூறப்படுகின்றது. பல அற்புதமான பலன்களை தரக்கூடிய இந்த சோமவார விரதத்தை இந்த முறையில் இருந்து சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் முழு மனதோடு வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி நன்மைகள் உண்டாகும் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன்.